ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இந்த வீடியோவில் 10th and 11th மாணவர்களுக்கு தேர்வுத்துறையோட மிக முக்கியமான அப்டேட் வந்து பார்க்க போகிறோம். இப்போ 10th and 11th மாணவர்களுடைய தேர்வு முடிவுகள் எல்லாம் வெளியிட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 70,000க்கும் மேற்பட்ட மாணவிகள் வந்து பார்த்தீங்கன்னா 10th and 11thலேயுமே ஏதாவது ஒரு பாடங்களில் வந்து ஃபெயிலியர்ஸ் வந்து ஆயிருக்காங்க. ஸோ அந்த மாணவர்கள் வந்து நாளையிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிவிட்டு இந்த சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுங்கள். வரக்கூடிய ஜூலை 2ஆம் தேதியிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா தேர்வுகள் நடக்க இருக்குது. தயவு செய்து அந்த தேர்வுகளை நல்லபடியாக எழுதுங்க. கொஸ்டின்ஸ் எல்லாமே ரொம்ப ஈஸியாக எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் மட்டும்தான் வரும். உங்களுக்கு அந்த சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமில் வந்து பேப்பர் வேல்யூஷனுமே எப்படியாச்சும் உங்களை பாஸ் பண்ணத்தான் வந்து அந்த டீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ தயவு செய்து நல்லபடியாக படிங்க. இப்போ 10th மாணவர்கள் நம்ம ஃபெயில் ஆகியிருந்தால் கூட நீங்கள் அந்த எக்ஸாமில் பாஸ் ஆன பிறகு நீங்கள் +1 வந்து விரும்பிய குரூப்பில் வந்து சேர்ந்துக்கலாம், அல்லது நீங்கள் டிப்ளமா கோர்ஸ் கூட சேர்ந்து படிக்கலாம். அதே மாதிரி 11th மாணவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம்லேயே 11th அரியரை வந்து கிளியர் பண்ணிடுங்க. தேவையில்லாமல் நீங்கள் கிளியர் பண்ண மறந்துட்டீங்க இல்லை கிளியர் பண்ணலை அப்படின்னா நீங்கள் 12th வந்து மெயின் எக்ஸாம் பண்ணும்போது 12த்துக்கும் படிக்கணும். சைடு பை சைடாக வந்து அந்த சப்ளிமெண்ட் எக்ஸாம் 11த்தையுமே கிளியர் பண்ணணும். இது உங்களுக்கு ரொம்ப பேர்டன் ஆயிரும். ஸோ சப்ளிமெண்ட் எக்ஸாம்லேயே தயவுசெய்து கிளியர் பண்ணுங்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இந்த பொதுத் தேர்வில் நீங்கள் எதிர்பார்த்த மதிப்பெண் வரல அப்படிங்கும்போது இன்னையிலிருந்து உங்களுடைய பள்ளிகளில் வந்து யாரெல்லாம் வந்து ரீவேல்யூஷன் போடணும், ரீடோட்டல் போட விரும்புகிறீங்களோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இன்றைக்கி வந்து உங்கள் பள்ளிகளில் வந்து பேப்பர் ஸ்கேன் காப்பிக்கு அப்ளை பண்ணணும். ஒரு பேப்பருக்கு வந்து 275 ரூபா ஃபீஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ யாரெல்லாம் வந்து இன்றைய வந்து உங்கள் பள்ளியில் வந்து பேப்பர் ஸ்கேன் காப்பிக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படி கமெண்டில் வந்து பதிவு செய்யுங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பேப்பர் ஸ்கேன் காப்பிக்கு அப்ளை பண்ணதுக்கு பிறகு மே 15ஆம் தேதியிலிருந்து மே 20ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதுக்கு அடுத்த வாரத்துக்குள்ளே என்ன செய்வாங்கன்னா, நீங்கள் வந்து பேப்பர் ஸ்கேன் காப்பிக்கு அப்ளை பண்ணும்போது ஒரு அக்னாலஜ்மெண்ட் கொடுப்பாங்க. அந்த நம்பரை வச்சு தான் திருப்பி தேர்வுத்துறையோட வெப்சைட்டில் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணணும். அந்த பேப்பர் வந்தப்போ நீங்கள் செக் பண்ணுங்கள். இப்போ ரீடோட்டல் யார் பண்ணலாம், ரீவேல்யூஷன் யார் பண்ணலாம் அப்படின்னு குழப்பங்களும் இருக்குது. என்ன செய்யணும்னா, உங்களுக்கு வந்து பேப்பர் டவுன்லோட் ஆனதுக்கு பிறகு உங்கள் பேப்பரை செக் பண்ணுங்கள். ரீவேல்யூஷன் போடலாமா, ரீடோட்டல் போடலாமான்ட்டு. இப்போ ரீடோட்டல் யார் போடலாம், உங்களுடைய பேப்பரை செக் பண்ணும்போது அந்த மொத்தத்தில் டோட்டலில் தவறுகள் இருந்தால் நீங்கள் ரீடோட்டல் மட்டும் அப்ளை பண்ணுங்கள். இல்லை நீங்கள் நல்ல ஆன்சர்ஸ் எல்லாம் அஃபீஷியல் ஆன்சர் கீழ்மாயே ஃபுல்லாக எழுதிருக்கீங்க, ஆனால் டீச்சர்ஸ் வந்து வேல்யூ பண்ணும்போது மதிப்பெண் குறைச்சி போட்டிருக்காங்கன்னா நீங்கள் ரீவேல்யூஷனுக்கு அப்ளை பண்ணுங்கள். மே 15ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதி வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணணும் பேப்பர் ஸ்கேன் காப்பிக்கு. அதுக்கு அடுத்த வாரங்களில் தான் நம்ம ரீவேல்யூஷனுக்கும் ரீடோட்டலுக்கும் அப்ளை பண்ணணும். ஸோ இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் யாரெல்லாம் பேப்பர் ஸ்கேன் காப்பிக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க, இல்லை நாளைக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படி கமெண்டில் வந்து பதிவு செய்யுங்க. மறக்காமல் இந்த வீடியோவை 10th and 11th ரிசல்ட்ஸ் பப்ளிஷ் ஆன அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள்.